astroseva.com வாக்கிய மற்றும் திருக்கணித முறை ஜோதிட மென்பொருள். பொதுவாக கடகம் குரு பயிற்சி எப்படிப்பட்டதாக இருக்குங்க? தனக்கே ரொம்ப பிடிக்கும். தன் மேலே உள்ள மரியாதைங்கிறது அதிகரிக்கும். ஒரு டயட் இருக்கணும்னு நினச்சாங்கன்னா இருக்க முடியும். வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சாங்கன்னா குறைக்க முடியும். வேலையில் இந்த இடத்த அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அச்சீவ் பண்ண முடியும். வீட்லேயும் அந்தஸ்து உயரும், வெளியிலேயும் அந்தஸ்து உயரும். கடகராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான உளவியல் மாற்றம் இது குரு பயிற்சிக்கு அப்புறம். சர்வீஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் தொழில் அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்க போது, அதே மாதிரி நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பாங்க இல்லையா, வெல்னஸ் பற்றி பேசுகிறவங்க, ஹெல்த் கேர் டேக்கர்ஸ், இதை நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸிங்காக பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு செகண்ட் இன்கம்க்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல லாபம். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி மூலமாக ஒரு நல்ல லாபம். இஎன்டி ப்ராப்ளம் வரும், காது மூக்கு தொண்டை பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதே மாதிரி கால் வலி, குதிகால் வலி மட்டும் இருக்கும், பாதம் மட்டும் வலிக்குது, அதுவும் எந்திக்கும் போதெல்லாம் பாதம் வலிக்குதுங்கிற ஒரு பிரச்சனை வரும். அதே மாதிரி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வியாழக்கிழமை இந்த வெள்ளை கொண்டக்கடலை ஒரு சுண்டலாவோ செஞ்சு இல்லை ரைஸாவோ செஞ்சு கோயிலுக்கு வர்றவங்களுக்கு நீங்கள் தானம் பண்ணுங்கள். கோயிலுக்கு போய் தானம் பண்ண முடியலன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது கஷ்டப்படுறவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு நேரம் தானம் பண்ணுங்கள். கடகராசிக்காரங்க அப்பா வழி உறவினர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 9ஆம் இடத்த உச்சகுரு பார்த்தாலும் அங்கே ஏற்கனவே சனி இருக்கிறாங்க. பக்தி பிளஸ் நேரவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இணைந்து ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின் என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க லைஃப்பில் இதெல்லாம் பார்க்க போகிறாங்க. அதே மாதிரி கடகத்துக்கு தொழில் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், அவங்களுக்கான பிரத்யேக ஒரு குரு ஸ்தலம், இதெல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாம் மேம். பொதுவாக கடகம் குரு பயிற்சி எப்படிப்பட்டதாக இருக்குங்க? உச்ச குரு வராரு. ஸோ இது உச்ச குரு பயிற்சி கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா ராசியிலே உச்சமாகறாரு. அப்போ 12 ராசியில் நம்ம உத்து நோக்க வேண்டிய ராசி எந்த ராசினா கடக ராசி தான். ராசியிலே குரு உச்சமாகறதுலாம் ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? ஏன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்தாலே நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீட்டிலே ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுங்கிறது தான் இந்த குருவுடைய பிரவேசம் கடக ராசிக்குள்ளே வராரு. அப்போது இந்த கடக ராசிக்குள்ளே வரக்கூடிய உச்ச குரு என்ன மாதிரியான பலன்களை கடகராசிக்காரங்களுக்கு கொடுப்பாருங்க? நம்பிக்கை அதிகமாகும். தனக்கே ரொம்ப பிடிக்கும். தன் மேலே உள்ள மரியாதைங்கிறது அதிகரிக்கும். ஒரு டயட் இருக்கணும்னு நினச்சாங்கன்னா இருக்க முடியும். வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சாங்கன்னா குறைக்க முடியும். வேலையில் இந்த இடத்த அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அச்சீவ் பண்ண முடியும். திருமண வாழ்க்கையில் இந்த திருத்தங்களை கொண்டு வரணும்னு நினச்சாங்கன்னா அதையும் பண்ண முடியும். ஒரு குழந்தைய தான் நினச்ச மாதிரி ஒரு டிசிப்ளின்டாக கொண்டு வர முடியும். இவங்க சொல்கிற பேச்சை அடுத்தவங்க கேட்பாங்க. வீட்லேயும் அந்தஸ்து உயரும், வெளியிலேயும் அந்தஸ்து உயரும். பலதரப்பட்ட நன்மைகளை இந்த குரு பயிற்சி கடகராசிக்காரங்களுக்கு கொடுக்க இருக்குது. அஷ்டம சனியில் ஆட்பட்டுப்பட்ட கஷ்டங்கள்லாம் போய் இப்போ பாக்கிய சனி ஆகிட்டாரு. பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் தெரியலைன்னா ஜூன் மந்த்துக்கு அப்புறம் சனியுடைய பாசிட்டிவிட்டி குருவுடைய பாசிட்டிவிட்டி ரெண்டும் சேர்ந்து திக்குமுக்காட போகிறாங்க கடகராசிக்காரங்க. கடகராசி நேயர்களுக்கு ஒரு உளவியல் மாற்றம் நடக்கும். இந்த குரு பயிற்சிக்கு பின் என்ன மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு அந்த மாற்றங்கள் வரும் மேம்? கடகராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான உளவியல் மாற்றம் இது குரு பயிற்சிக்கு அப்புறம். சூப்பராக பிளான் பண்ணுவோம். நம்ம பண்ணுற பிளானெல்லாம் போட்டோன்னா நம்மளே ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆயிடலாம். அந்த அளவுக்கு சூப்பராக திட்டம் போடுவோம், அடுத்தவங்களை கைட் பண்ணுவோம். நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னா பண்ணவே மாட்டோம். அதுக்கான சூழ்நிலையும் நமக்கு அமையாது. அந்த சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நேரங்கிறது இருக்குது. ஸோ நிச்சயமாக இவங்க போடுற பிளான்லலாம் இவங்களால ஜெயிக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையுமே அடுத்தவங்கக்கிட்ட பேசும்போது ரொம்ப கான்ஷியஸாக சிந்தனையோடு பேசுவாங்க. ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது என்னன்னாலும் தலையாட்ட மாட்டாங்க. இல்லை இந்த இடம் நீங்கள் தப்பாக சொல்கிற மாதிரி இருக்கே, சரி ஏமாற்ற முடியாது போல் அப்படின்னு அடுத்தவங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பொதுவாக கடக மீன ராசிகள் அதிகமாக ஏமாறும். பீப்புள் ப்ளீஸிங் மென்டாலிட்டிங்கிறது கடகத்துக்கு அதிகமாக இருக்கும். அதெல்லாம் குறைச்சிக்க போகிறாங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம். தெளிவாக பேசுவாங்க, நேர்த்தியாக இருப்பாங்க. பார்த்தாலே ஒரு ஷார்ப்பான ஆளுன்னு கொஞ்சம் அந்த குளறுபடியான நபர்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போயிடுவாங்க. சரி பையன் தெளிவாயிட்டான், இனிமேல் இவன்ட்ட நம்ம வேலை நடக்காதுன்ட்டு கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல சைக்காலஜிக்கல் சேஞ்சஸ், உளவியல் மாற்றம்ங்கிறது கடகராசிக்கு இந்த உச்ச குரு பயிற்சிக்கு பின் நிச்சயமாக நடக்கும். கடகராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆகிறனால குரு எந்தெந்த இடங்களெல்லாம் பார்க்கறதுனால என்ன பலன்கள் கிடைக்க போகுது மேம்? 5, 7, 9ங்கிறது குருவுடைய பார்வைகள். 1ல் இருக்கிறதுனால 5, 7, 9 தான் குரு கடகராசிக்காரங்களுக்கு பார்க்குறாரு. 5ஆம் இடம்ங்கிறது புத்திரம். ஸோ அப்போனா குழந்தைங்கிறது கண்டிப்பாக பிறந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு பேபி இருக்குது, செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணுறோம். முதல்ல குழந்தை டக்குன்னு பிறந்துருச்சு, ரொம்ப ஈஸின்னு நினச்சோம். 2வது குழந்தைக்கு ஒரு பிராப்தம் இல்லையே. ஒரு குழந்தைனா சிங்கிள் சைல்டாக வளரும்போது அவனுக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், யாராவது வேணுமே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்குலாம் செகண்ட் பேபிக்கான பாசிபிலிட்டி ஜூன் மந்த்துக்கு மேலே ஸ்ட்ராங்காக இருக்குது. 1 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. திருமண வாழ்க்கை நல்லா இருக்க போது திருமணம் ஆகும். நிறைய பேருக்கு திருமணம் ஆகலைன்னா ஆகும். அதே மாதிரி 9ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்குறாரு. அங்கே ஏற்கனவே சனி இருக்கிறாரு. அப்போ என்ன இருக்கும்னா கடந்த 6 மாதமாக கடகராசிக்காரங்களோட அப்பாங்கள் எல்லாம், தகப்பனார்கள் எல்லாரும் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கும்.
அந்த ஹெல்த் இஷ்யூவை இந்த 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய உச்ச குருவுடைய பார்வைங்கிறது அப்பாவுடைய ஹெல்த்தையும் ரெக்டிஃபை பண்ணிடும். ஸோ பாகியஸ்தானத்துக்கு குரு பார்வை விடுறதுனால நல்ல செல்வ செழிப்பு இருக்கும், காசு பணம் போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை இந்த உச்ச குருவுடைய பார்வை 5, 7, 9ஆம் இடங்களுக்கு கடகராசிக்கு கொடுக்குது. கடகராசியில் ஒருத்தர் தொழில் செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னா இந்த உச்சகுரு வந்து எந்த அளவு அவங்க சப்போர்ட் பண்ண போது தொழில் எந்த மாதிரிலாம் முன்னேற்றங்கள் கிடைக்க போகுதுங்க மேம்? சர்வீஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் தொழில் அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்க போது, குறிப்பாக ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் வந்து எஜுகேஷனை தான் உங்கள் கோர் பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறீங்க. எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஒரு ஆன்லைன் டீச்சிங் சைட்டாக இருக்கலாம், இல்லை யூடியூப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, 4 பேருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, புக் ரிவ்யூ பண்ணுறவங்க, மெடிடேஷனை ஒரு தொழில் எடுக்கிறவங்க, யோகா கிளாஸஸ் வச்சுருக்கிறவங்க, ஜூம்பா கிளாஸஸ் வச்சுருக்கிறவங்க, ஹீலிங் பண்ணுறவங்க, ரெய்கி பண்ணுறவங்க, அதே மாதிரி நியூட்ரிஷனிஸ்ட்டாக இருப்பாங்க இல்லையா, வெல்னஸ் பற்றி பேசுகிறவங்க, ஹெல்த் கேர் டேக்கர்ஸ், இதை வந்து நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சிங்காக பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு செகண்ட் இன்கம்க்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல லாபம். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி மூலமாக ஒரு நல்ல லாபம். ஆன்மீகத்தை தொழிலாக மாற்றுறது தப்பு, ஆனால் ஆன்மீக பொருளை நீங்கள் விற்கிறீங்கன்னா அது தப்போ கரெக்டோ அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதை தான் இந்த உச்ச குரு கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் செக்டர், ஹீலிங் செக்டர், ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த லைனில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கெல்லாம், குறிப்பாக எஜுகேஷனை வந்து ஒரு பிஸ்னஸாக எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. கடகராசியில் நான் ஒரு வேலை இருக்கக்கூடிய நபர், எனக்கு வந்து வேலையில் முன்னேற்றம் வேணும், நான் வேலை மாற்றம் எதிர்பார்க்குறேன், இந்த காலகட்டம் குரு பயிற்சியும் சாதகமாக இருக்குது, நான் ஒரு வேலை மாற்றம் பண்ணலாமா, இல்லை எடுக்கக்கூடிய வேலையுமே நிரந்தரமாகும் சில பேர், அவங்களுக்கு எல்லாமே இந்த ஆண்டு எப்படி இருக்கும் மேம்? கடகராசிக்காரங்க போய் எனக்கு ப்ரொமோஷன் கொடுங்கன்னு கேட்க வேண்டாம், கம்பெனியிலேருந்து கூப்பிட்டு கடகராசிக்காரங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு. நம்ம வந்து யாரையும் பார்க்க வேண்டாம், நம்மளை வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கடகராசிக்கு இருக்குது. ஸோ உச்ச குருங்கிறவர் என்னென்னா, உச்சம்னா என்னென்னா ஹையஸ்ட் ஸ்ட்ரென்த்து. குருனாலே ஒரு பளிச்சுன்னு இருக்கக்கூடிய கிரகம். அப்போது உச்ச குருன்னா ஒரு 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி அந்த இடத்துல, ஒரு இடத்துல ரொம்ப பொலிர்னு வெளிச்சம் இருக்குதுன்னா என்ன பண்ணுவோம், திரும்பி பார்ப்போம்ல, அட்ராக்ஷனை ஈர்க்கும். அப்போ அந்த மாதிரி தான் வேலை செய்கிற இடத்துல கடகராசி நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய ஹையர் அஃபிஷியல்ஸோட அட்ராக்ஷன்ஸ், அந்த பார்வைகளை வந்து இவங்களே அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களே இவங்களை நோட்டீஸ் பண்ணுவாங்க, இவங்க ஒர்க்கை நோட்டீஸ் பண்ணுவாங்க, இவங்க பொட்டன்ஷியலை நோட்டீஸ் பண்ணுவாங்க, பரவாயில்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களே, அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அங்கீகாரம் வேலை செய்ய இடத்துல கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணலாம், இந்த கம்பெனிக்கு நம்ம மாறலாம், இது என்னுடைய ட்ரீம் கம்பெனி, இங்கே போனேன்னா என்னோடய லைஃப் செட்டில்னு ஏதாவது வச்சுருக்கிறாங்கன்னா அந்த இடம் கிளிக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தொழிலில் ஒரு வேலையில் ஒரு நல்ல ஒரு பிராப்தங்களை கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பெற்றுத்தருது. கடகராசியில் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரை பண்ணுற டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ் ஆகட்டும், இல்லை நான் ஒரு என்ட்ரன்ஸ்க்காக இருக்கேன், ஒரு ஜேடபிள் எழுதுகிறேன், நீட் எழுதுகிறேன், எனக்கெல்லாமே இந்த என்ட்ரன்ஸில் பாஸ் பண்ணணும், ஏதோ ஒரு எக்ஸாமில் அவங்களுக்கு பாஸ் பண்ணணும்னா இந்த குரு பயிற்சி எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க? கடகராசிக்காரங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவாங்க. அப்ராட் போகிறதுக்கு ஏதாவது ஐஎல்டிஎஸ் மாதிரி எழுதுறீங்கன்னா அதில் கிளியர் பண்ணிடுவீங்க. காலேஜ்குள்ளே ஏதாவது போடணுன்னா அந்த என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணிடுவீங்க. நீட் கிளியர் பண்ணுறதுக்கான யோகங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. காம்படேட்டிவ் எக்ஸாமில் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை தவிர வித் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இருக்குது. ஏன் டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன்னா, சூரியன் 6ஆம் இடத்துல இருக்க போய் தான் இந்த வருடம் பறந்துருக்கு. இந்த வருடம் எப்படியும் டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணுறவங்க இருக்க தான் செய்வாங்க, வருடம் கிளியர் பண்ணும். பட் நிறைய பேருக்கு டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சனியும் 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு, அப்போ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி. இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த டிஎன்பிஎஸ்சி தவிர மித்த எக்ஸாம்ஸ்லாம் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறதே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 6ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணுறது, யாருமே எழுத பயப்படுற எக்ஸாமை கூட நீங்கள் எழுதலாம், யூபிஎஸ்சி கூட ட்ரை பண்ணலாம். வெறும் 2 to 3% தான் செலெக்ஷன் இருக்குது அப்படின்னாலுமே அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஆளாக வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதே மாதிரி ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும் யூபிஎஸ்சியில். ஸோ அதில் நிறைய பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு வின்னிங்குங்கிறது இருக்கும். ஏன்னா உச்ச குரு ஆகிறாரு. உச்ச குரு அப்படிங்கிறவர் கடக அட்சரைகள் உட்காரும்போது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது இந்திய அரசியல் அமைப்பு, இதை படிக்கும்போது கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ரேட்டுங்கிறது அதிகமாக. கடகராசி நேயர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? 90s கிட்ஸ் நிறைய பேர் கடகராசியில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாம் திருமண வாய்ப்புகள் இருக்காங்க. 7ஆம் இடத்துக்கு உச்சகுரு பார்வை விழுந்துருச்சுல, இனிமேல் என்ன, நானே பொண்ணு தெரியலன்னா பரவாயில்ல, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து எனக்கு பொண்ணு கொடுப்பாங்கங்கிற அளவுக்கு கடகராசிக்காரங்க காலரை தூக்கிட்டு அலையலாம், டக்குன்னு கல்யாணம் ஆகிடும். ஸோ நினச்ச மாதிரி பொண்ணு, நினச்ச மாதிரி மாப்பிள்ளை, உனக்கெல்லாம் கல்யாணம்னே நம்ப முடியல மச்சான், உனக்கு நல்ல பொண்ணு வேறு அமைஞ்சிருக்கேன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு கடகராசி பசங்களுக்கு பொண்ணுங்களுக்குலாம் நல்ல வரன் அப்படிங்கிறது அமைஞ்சிடும். கரியரில் ஸ்ட்ராங்காக உள்ள ஒரு ஸ்பௌஸு, ஒரு நல்ல ஒரு கேரக்டர் உள்ள ஒரு ஸ்பௌஸு, தன்னோட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அத்தனை குணங்களும் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் அப்படிங்கிறவங்க கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது. உனக்கு என்னப்பா நல்ல லைஃப் பார்ட்னர், இதை விட என்ன வேணும் அப்படின்னு 4 பேர் பொறாமப்படுற அளவுக்கு ஒரு வாழ்க்கை அமையும். ஸோ அந்த கேரண்டியை கொடுக்க முடியும். ஏன்னா விண்ணுறது வந்து உச்ச குருவுடைய பார்வை 7ஆம் இடத்தையும் பார்த்து 7ஆம் அதிபதியான சனியையும் விட்டு வைக்காமல் பார்த்துட்டாரு. ஸோ அப்போது எல்லா விதமான ஒரு டிக்னிட்டியும் உள்ள ஒரு பெண்ணோ மாப்பிள்ளையோ அமைஞ்சு திருமண வாழ்க்கையை ரொம்ப யோகமாக அமையிற ஒரு பிராப்தம்
கடகராசிக்காரங்களுக்கு இருக்கு. ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உச்சகுருவாக ராசியில் இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை தூண்டி விட்டுருவார். அதை நீங்கள் பார்ட்னர்கிட்ட திணிச்சு அதனால் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. ஒரு கொஞ்சம் மெச்சூரிட்டியோடு அதை டீல் பண்ணுறதுங்கிறது நல்லது. கடகராசியில் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் எந்த அளவு இருக்குது, குழந்தை பாக்கியம் ட்ரீட்மெண்ட் தொடங்குற அப்படின்னாலுமே இந்த குரு பயிற்சி பண்ணி தொடங்கலாமா மேம்? குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு தான் குருவே வராரு. இப்போ கமெண்ட்ஸில் ஒரு எங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைன்னு வயசுக்கு தகுந்த விஷயங்களும் கொடுப்பாங்க. அப்போ கல்யாணம் ஆகி குழந்தைக்கு தகுதியாக இருக்கக்கூடிய கப்பலுக்கு குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடச்சிடும். 5ஆம் இடத்துக்கு உச்ச குருவுடைய பார்வை விழுது. ஆண் குழந்தை யோகம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. முன்னோரில் ஒருத்தங்களே திரும்ப குழந்தைய வந்து மறுபிறவி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள், குலதெய்வ அனுகிரகத்தினால குழந்தைங்கிற ஒரு அமைப்பும் இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை இருக்காது, டாக்டர்கிட்ட போனால் உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லைம்பாங்க. இப்படி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எப்படி உடம்புல எதுவும் பிரச்சனையும் இல்லை, அப்போ ஏன் எனக்கு குழந்தை வந்து உண்டாகவே இல்லைன்னா, குலதெய்வ குற்றம், சாபம், முன்னோர் சாபம், பிதிருதோஷம்னு கண்டிப்பாக ஜாதகம் போய் மாட்டிகிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னங்கிறத ஒரு ஜோதிடர் மூலமாக கூட நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணி ஒரு குழந்தை பாக்கியத்தை அடையக்கூடிய யோகம் கூட இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்குது. அப்போது நேச்சுரல் கான்செப்ஷனே பாசிபிள். பெருசாக ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது. எளிதில் ஒரு குழந்தை அமையும். இவ்வளோ நாளாக இதுக்கு தானே கஷ்டப்பட்டோம், நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் போய் எளிதில் ஒரு குழந்தை அமைகிற ஒரு யோகம். இதெல்லாம் வந்து கடகராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சிக்கு பின்னாடி நிச்சயமாக இருக்குது. கடகராசினியர்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது எப்படி இருக்கு மேம்? புது பிரச்சனை எதனும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இருக்கக்கூடிய பிரச்சனைகளுமே இந்த குரு பயிற்சி பண்ணி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம்? இஎன்டி ப்ராப்ளம் வரும், காது மூக்கு தொண்டை பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதே மாதிரி கால் வலி, குதிகால் வலி மட்டும் இருக்கும். பாதம் மட்டும் வலிக்குது, அதுவும் எந்திக்கும் போதெல்லாம் பாதம் வலிக்குதுங்கிற ஒரு பிரச்சனை வரும். வெயிட் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடம்புல கொஞ்சம் கொலஸ்ட்ரால் கூடும். ஆள் பார்த்தா ரொம்ப லீனாக இருப்பாங்க, பட் பிளட்டில் பார்த்தா கொலஸ்ட்ரால் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள், குரு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிகம். ட்ரீட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்துக்காங்க. அல்லது என்ன ஆகும்னா, ஜெனட்டிக்ஸாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்பாவுக்கு தாத்தாவுக்கு இருந்தது, அம்மாவுக்கு பாட்டிக்கு இருந்தது, இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு வருதுங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும். இன்னொரு பிரச்சனை என்னென்னா, உடம்புல நோய் இருக்கும், அதோடு சேர்ந்து இவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணணும், ஒரு டாக்டர்கிட்ட போகணும், ஒரு மெடிசின் பண்ணணும், இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. கடகம் வந்து எப்போவுமே நமக்கு ஒன்றும் ஆகாதுங்கிற ஒரு நம்பிக்கையில் தீர்க்கமாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் போகிறது கடகராசிக்காரங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் என்னதான் இருந்தாலும் குரு 6ஆம் அதிபதி ராசிக்கு, அதனால் ராசியிலே உச்சமாயிட்டார். ஹாஸ்பிட்டல் போக வைப்பார். இவ்வளோ நல்லது செய்கிறாருல, இந்த ஒன்று தானே. அதனால் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு வருத்தப்படாமல் போயிட்டாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் தவிர்த்துக்கலாம். யாருக்குமே ஆயுள் கண்டம் அப்படிங்கிறத இந்த குரு கொடுக்கவே இல்லை. ஸோ உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உயிர்கண்டங்கள் எதுவும் இல்லை. சின்ன சின்ன பிரச்சனைகள் மருத்துவம் மூலம் சரி பண்ணிக்கோங்க. கடகராசினியர்களுக்கு பண சேர்க்கை, பண வரவு இதெல்லாம் இப்படி இருக்கும். எந்த ரீதியாக பணம் வரும், வரக்கூடிய பணம் லாபமாக இருக்குமா, கைக்கு வருமாங்க மேம்? தங்கம் மூலம் நல்ல லாபம் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். என்னங்க நீங்கள் தங்கம் விற்கிற விலையில் நாங்கள் எங்கே போய் தங்கம் வாங்குறது? கமெண்ட்டில் எல்லோரும் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். இப்போல்லாம் மில்லிகிராமில் கூட தங்கம் கிடைக்குது. கிராம்ஸில் கிடச்சது, பவுன்ஸில் கிடச்சது, கிராம்ஸ் ஆச்சு, இப்போ மில்லிகிராம் ஆச்சு. ஸோ தங்க விலைக்கு தகுந்த மாதிரி தங்கத்தை விற்கிற முறைகளும் மாறுது. அப்போ ஒரு மில்லிகிராமில் உங்களுக்கு தங்கம் கிடைக்குதுன்னா கூட அதை வாங்கி வச்சுக்கோங்க. 5000 ரூபா இருக்கா, அதை கோல்டாக மாற்றுங்க. 500 ரூபா இருக்கா, டிஜிட்டல் கோல்டாக மாற்றுங்க. ஸோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரீங்களோ அதன் மூலமாக ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். அப்போ இது எல்லாத்துக்குமே உண்டான ஒரு விதி தானே. யார் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு கடகராசிக்கு மட்டும் கோல்டு ரேட் தனியாகவா இருக்குன்னு கேட்கலாம். வாங்கக்கூடிய பிராப்தம்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் கிரகங்கள் வேலை செய்யும். நானும் நினைப்பேன், நீங்களும் நினைப்பீங்க. நம்ம 2 பேரில் யார் கடகராசியோ நம்ம நினச்சோடனே வாங்க முடியும். ஸோ அங்கே தான் அந்த உச்ச குருங்கிறவர் வேலை செய்வார். நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் அமையும். அதை நீங்கள் பண்ணிக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ தங்கம் மூலமாக ஒரு யோகங்கிறது இருக்குது. தங்க நகைகள்லாம் கொண்டு போய் பேங்கில் வச்சு அடகு வச்சு நீங்கள் ஏதாவது வாங்கியிருந்தீங்க, கடன் இருந்ததுன்னா தங்க கடன், கோல்டு லோன் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்க இந்த வருடம் அடைக்க போகிறாங்க. தங்கம் சேரும், பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். வர்ற காசை சேர்க்க முடியும். காசை சேர்த்து வைக்கணும்னா குரு வலுவாக இருக்கணும். குருவுடைய வலு இல்லாமல் யாராலையும் பணங்காசை சேர்க்க முடியாது. எவ்வளோ பணம் வந்தாலும் சேர்க்க முடியாது. இந்த ஒரு வருடம் கடகராசிக்கு குரு உச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த காசு பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. கடகராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நபர்னால பிரச்சனை வரும். அவங்களுடைய பொறாமை, போட்டி, ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம மேலே பொறாமப்படுவாங்க, அதில் ஒரு பிரச்சனை உருவாகும். ஸோ யாரிடம் கவனமாக இருக்கணும் மேம்? கடகராசிக்காரங்க அப்பா வழி உறவினர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 9ஆம் இடத்த உச்சகுரு பார்த்தாலும் அங்கே ஏற்கனவே சனி இருக்கிறாங்க. உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிற மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. நீங்கள் சும்மா இருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் உங்கள் அப்பாட்டே பேசியிருப்பீங்க, அதை பற்றி அவங்க உங்கள் அப்பா கிட்ட வேறு மாதிரி போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் நீங்கள் வந்து மாற்றுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, உங்களுக்கும் அப்பாவுக்குமான பாண்டிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ தப்பான உறவினர்களை, மேபி அம்மா சைடு ரிலேட்டிவ்ஸாக கூட அது இருக்கலாம்.
அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. சொந்த பந்தங்களால் சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அது அப்பா வழியில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்கன்னா கூடுமான வரைக்கும் வெளியில் சொல்லாமல் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் அதை சொல்கிறதுங்கிறது நல்லது. ஒன்று செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. என்னப்பா இது உன் பையன் அதை பண்ண போகிறாங்கிறான், இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வருமா, என் பையனை பாரு இதை பண்ணுறான், அப்போ உங்கள் அப்பா ஏதாவது கன்ஃபியூஸ் ஆவார், அதனால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை. இந்த மாதிரியான விஷயங்கள் கடகத்துக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின் அதிகமாக நடக்கும். வேற்று நபர்களுடைய தலையீடு ரொம்ப இன்டர்னலான விஷயங்களுக்குள்ளே ஃபேமிலிக்குள்ளே வரைக்கும் இறங்கும். அப்போ என்ன பண்ணணும், லைஃப்பை ப்ரைவேட்டாக வச்சுக்கணும். எதையுமே செஞ்சுட்டு சொல்லுங்கள். செய்கிறதுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா சொந்தக்காரங்களால் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். கடகராசி நேயர்களுக்கு ஒரு பிரத்யேகமாக ஒரு குரு ஸ்தலம் சொல்லலாம் அப்படின்னு எதுவாக இருக்கும் மேம்? கடகராசிக்காரங்க இந்த குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வரும் பட்சத்தில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். உச்ச குருவாக வேற இருக்கிறாரு, அவருக்கு நன்றி சொல்லணும்ல. முதல்ல உச்ச குருவா, நீ 12 வருஷத்துக்கு ஒரு முறை என்னோட ராசியில் வந்து உட்காந்துருக்கப்பா, ரொம்ப நன்றி, இன்னும் என்ன நல்லா பார்த்துக்கோ, அடுத்த 12 வருஷத்துக்கு என்ன நல்லா பார்த்துக்கோன்னு கடகராசிக்காரங்க போய் வணங்கி நன்றி சொல்ல வேண்டிய ஒரு ஸ்தலம் ஆலங்குடி குருஸ்தலம். ஸோ கும்பகோணம் பக்கத்தில் ஆலங்குடி எல்லாருக்கும் தெரியும். குருஸ்தலம்ங்கிறது ஆலங்குடி தான், அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கே போயிட்டு வாங்க. அங்கே ஒரு வியாழக்கிழமையில் நீங்கள் போயிட்டு வரதுங்கிறது ரொம்ப நல்லது. சுவாமிக்கு ஒரு பூமாலை, மஞ்சள் நிறத்தில் உள்ள ஒரு பூமாலையும் ஒரு பன்னீர் பாட்டிலும் மட்டும் வாங்கி கொடுங்க. இதை மட்டும் வாங்கி கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை வச்சுட்டு வரும் பட்சத்தில் நிறைய நல்ல மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம். கடகராசி நேயர்களுக்கு இந்த கோயிலுக்கு போக முடியல, பட் இருந்தாலும் எனக்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் வேணும்னா, ஒரு விரத முறைகள் ஆகட்டும், இல்லை ஒரு தான தர்மங்கள், ஒரு கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள், இதெல்லாம் என்னவா இருக்கும் மேம்? கடகராசிக்காரங்க, என்னால் கோயிலுக்கு போக முடியல, ஒரு பொருளாதார சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, ஒரு வாட்டி தான் போக சொல்கிறீங்க ஆலங்குடிக்கு, ஆனாலும் எங்களால் போக முடியல, நாங்கள் என்ன பண்ணலாம் வீட்டிலே வந்துட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, வெள்ளை கொண்டக்கடலை இருக்குது இல்லையா, அது குருவுடைய தானியம். அதை மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை, அதுவும் அந்த மாதத்தில் வரக்கூடிய கடைசி வியாழக்கிழமையாக இருந்தால் நல்லது. மாதம்னா ஒன்று இங்கிலீஷ் மாதத்துக்கு போயிடக்கூடாது, தமிழ் மாதங்களை நீங்கள் எடுத்துக்கணும். மாதாந்த வெள்ளின்னு சொல்லுவோம். அது என்னென்னா மாதத்தில் உள்ள கடைசி வெள்ளி. அதே மாதிரி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வியாழக்கிழமை இந்த வெள்ளை கொண்டக்கடலை ஒரு சுண்டலாவோ செஞ்சு இல்லை ரைஸாவோ செஞ்சு கோயிலுக்கு வர்றவங்களுக்கு நீங்கள் தானம் பண்ணுங்கள். கோயிலுக்கு போய் தானம் பண்ண முடியலன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது கஷ்டப்படுறவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு நேரம் தானம் பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறது நல்லது. அதே மாதிரி திங்கட்கிழமை விரதம் இருக்கிறது. இந்த சோமவார விரதம்னு பொதுவாக சொல்லுவாங்க. திங்கள் அப்படிங்கிறவர் சந்திரன் உங்கள் ராசிநாதன்கிறதுனால திங்கட்கிழமை தோறும் விரதம் இருக்கிறதுங்கிறது நல்லது. ஏன் எல்லாத்துக்கும் நான் விரதத்தை சொல்கிறேன்னா, விரதம்னாலே அது குரு தான். மனக்கட்டுப்பாடுக்கு காரகமான கிரகம் குரு. விரதம் இருக்கிறது மூலமாக மனசை கட்டுப்படுத்துறீங்க. அப்போது உங்களோட ராசிநாதனுடைய கிழமையில் இதை பண்ணும்போது உங்களுக்கு பலன் இரட்டிப்பாக கிடைக்கும். இதை பண்ணும் பட்சத்தில் உங்கள் லைஃப் இன்னமும் நல்லாயிருக்கும். கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு என்னெல்லாம் நடக்க போதும் விழாவரியை பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு ஒரு பயனில் கருத்துக்கலாம் வந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.